இவ்வளவு நேரம் நம்ம வந்து டிசியை பேசணும் சுதர்சன். நம்ம பேச போற டீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அதாவது சிஎஸ்கே லெகசியை விட்டுட்டாங்க அப்படின்னு பேசும்போது இந்த டீமும் லெகசியை விட்டுருக்காங்க. அதுதான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இத்தனை வருஷமா அவங்க கூடயே இருந்த ஒரு பிளேயரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கே மட்டும் இல்ல, இந்த டீமும் வெரி சர்ப்ரைஸ் அப்படின்னு தான் நினைக்கிறேன். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் யார் யாரை விட்டுருக்காங்க, யார் யாரை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க? அதாவது வர ஐபிஎல் 2026 மினி ஏலத்தோட பாகுபலி அப்படின்னா வந்து அது கொல்கத்தா தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பெரிய பர்சமௌண்டோட வராங்க. ஆக்ஷனுக்கு வர்ற பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் பொட்டு பொட்டு பொட்டுன்னு தூக்க போறாங்க. குவிண்டன் டிகாக், குர்பாஸ் ரஹமதுல்லா குர்பாஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லுவ்னித் சிசோடியா அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சேதன் சக்காரியா, ஆங்கிரிக் நார்கியா, அப்புறம் ஸ்பென்சர் ஜான்சன். அதாவது போன வாட்டி 2 ஃபாரின் பவுலர்ஸுமே அவங்களுக்கு சரியா பந்து வீசல. சொல்ல போனா ஸ்டார்க் அவங்களுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஒரு ஃபில்லப்புக்கு கூட அவங்களுக்கு ஆள் இல்லாம இருந்தது. ஹர்ஷித் ராணா ஒரு நல்ல இதுல இருக்கிறாரு. பாத்தீங்கன்னா வைபவ் அரோரா அவருமே நல்ல ஒரு இதுல இருக்கிறாங்க போது ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் மட்டும் அவங்களுக்கு தேவை இருக்கு. ஒரு மிடில் ஆர்டர்ல ஒரு பெரிய வேக்கமே இருக்கு. அவங்க கேமரன் கிரீனுக்கு கண்டிப்பா போவாங்க. ஒரு என்ன நீங்க பதிரானா போயிருக்கீங்க, பதிரானாவா இருக்க கூட வாய்ப்பு இருக்காங்க. கேட்க யாரு சிஎஸ்கே போய் யோசிப்பாங்க, தப்பி தவறி விட்டுட்டோமோ அப்படின்னு கூட. பட் ஓகே தான், விட்டது நல்லதுதான். சிஎஸ்கே கவலைப்படாதீங்க. கொல்கத்தா கண்டிப்பா ஒரு பெரிய எல்லா இதையும் எடுக்க போறாங்க. 63 கோடியை வச்சுட்டு சும்மா காசை இறக்க போறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி அவங்களுக்கு விக்கெட் கீப்பர் பேட்டரும் தேவை. அந்த விக்கெட் கீப்பர் பேட்டருக்கு தான் யாரை போறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. பென் டெக்கெட்டுக்கு கண்டிப்பா போவாங்கன்னு கேள்விப்படுறேன். அது மாதிரி இல்ல முன்னாடியே விளையாண்ட ஜானி பேர்ஸ்டோவுக்கு கண்டிப்பா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஜானி பேர்ஸ்டோவ் போன வாட்டி மும்பைக்கு ரீப்ளேஸ்மெண்டா வந்து பிளே ஆஃப்ல நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. அதனால அவருக்கும் கேகேஆர் போறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஓப்பனிங் பேட்டரும் கூட அவங்களுக்கு ஓப்பனிங்ல அந்த ஓட்டை இருந்துகிட்டே இருக்கு. சுனில் நாராயண் கூட யார் ஓப்பனிங் இறங்க போறாங்க அப்படிங்கிறது அந்த ஆக்ஷன்ல தான் தெரியும். இதுதான் ரிலீஸ் பண்ண பிளேயர்ஸ். அது இல்லாம ட்ரேட் இன் பண்ண அவங்க வந்து ட்ரேட் எதுவும் பண்ணல. அவங்க ஆக்சுவலா இது பண்ணாங்க, நிறைய ட்ரை பண்ணாங்க, பட் எந்த ட்ரேடுமே பண்ணல. இதுதான் அவங்களோட ரிலீஸ்டு பிளேயர்ஸ். ஆனவன் நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம். ரிலீஸ்டு பிளேயர்ஸை பத்தி நம்ம பேசும்போது ரீடென்ஷன் வந்து நல்லாவே இருக்கு அவங்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ரிங்கு சிங் ஆகட்டும், இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல பிளேயர்ஸ் வச்சிருக்காங்க. இவங்க ஆக்ஷன்ல வந்து என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜில போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சார்? கண்டிப்பா பாத்தீங்கன்னா இவங்க ரிலீஸ் பண்ணதுல பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டர்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஒன் டவுன் பிளேயரான வெங்கடேஷ் ஐயரையுமே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓப்பனிங் பிளேயரான குர்பாஸையும் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல வந்து அதே மாதிரி ஃபாஸ்ட் பவுலர்ல பாத்தீங்கன்னா நார்ஜியா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸ்பென்சர் ஜான்சன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு ஓப்பனர் வந்து நீட் தேவைப்படுது, ஆல்ரவுண்டர் நீட் தேவைப்படுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் பவுலரும் தேவைப்படுது. இவங்க ரீடைன்ல பாத்தீங்கன்னா ரிங்கு சிங் அவங்க பினிஷிங் ரோல் பண்ண போறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அன்கிரீஸ் ரகுவன்சி அவர் வந்து மிடில் ஆர்டர்ல சூப்பராகவே ஆடிட்டு இருக்காரு. அவர் ஓப்பன் பண்றது கூட சான்சஸ் நிறையவே இருக்கு. நல்லாவே ஆடிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து ஓப்பன் சான்ஸ் கூட தரலாம். சுதர்சன், நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா அவர் வந்து கன்சிஸ்டன்ஸா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ரகுவன்ஷி நம்பர் 3 தான் உங்களுக்கு. ஆக்சுவலா அவர் வந்து என்னன்னா அவங்க ஒரு பேட்டர்ன் வச்சிருக்காங்க. எப்படி ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா எப்படி எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஒரு இதா இருக்காங்களோ அதே மாதிரி சுனில் நாராயண் இருப்பாரு. சுனில் நாராயண் கூட அடிச்சு விளையாடுற மாதிரி ஒருத்தர் வேணும். அங்கிரிஷ் ரகுவன்சி ஒரு கிளாசிக்கான பிளேயர். அதனால நம்பர் 3 தான் அவரை ஹோல்ட் பண்ணுவாங்க. ரஹானே வேற இருக்காரு உங்களுக்கு போது நீங்க மனிஷ் பாண்டியாவே அவங்க வந்து வச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பா மிடில் ஆர்டர் தான் இருப்பாரு. ஓப்பனிங்ல வேற யாராவது போகணும். மன்தீப் சிங், அதுக்கப்புறம் அனுகுல் ராய், வருண் சக்கரவர்த்தி, அதே மாதிரி ஹர்ஷித் ராணா, இவங்க இதுல மாற்றமே கிடையாது. வைபவ் அரோரா அவர் வந்து டெத் சூப்பரா போட்டிருக்காரு. உம்ரான் மாலிக் பாத்தீங்கன்னா உம்ரான் மாலிக் வந்து ஒன்னும் வச்சிருக்காங்க. பட் அந்த அளவுக்கு வந்து அவங்க யூஸ் பண்ணவே இல்லை. கேகேஆர் ஆக்சுவலா போராட்டி இன்ஜுரியில போயிட்டாரு. அவருக்கு பதிலாக சேத்தன் சக்காரியா உள்ள வந்தாரு. இப்ப இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்டா வந்தவரை இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. உம்ரான் இப்ப டொமஸ்டிக்ல ஓரளவுக்கு நல்லா போட்டுட்டு இருக்கிறாரு. கண்டினியூஸா போடுறாரு. நல்லா போட்டாரு. ஒரு யங் பிளேயரா இருந்தாரப்ப இப்ப நல்ல ஒரு அனுபவத்தோட தான் வராரு. பாப்பா ஒரு டெலிவர் பண்ணுவாராங்கிறது தெரியல. கண்டிப்பா இவங்க இப்போ பொறுத்த வரைக்கும் அனுமந்த இவங்க வந்து ஒரு பெரிய பர்ஸோட போறாங்க. ஏன்னா விட்டது எல்லாமே பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பிளேயர்ஸ் தான் விட்டுருக்காங்க. அதுவும் நீங்க ஆண்ட்ரோ ரசல் எல்லாம் நீங்க வந்து ஈக்குவல் பண்ணலன்னா எந்த மாதிரி பிளேயர் எடுக்க போறாங்கன்றதுதான் இருக்கு. பாக்குறோம் பெரிய பர்ஸ்ல போறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மினி ஆக்ஷன்ல வந்து இவங்களோட பர்ச்சேஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும்.